எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம்னா WT crude oil டெய்லி சார்ட் எடுத்து நம்ம இண்டிகேட்டர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இது வந்து என்னோட யூடியூப் சேனல் ஆப்ஷன்ஸ் கால்ஸ் லைவ். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணிக்கங்க. இதில் 50 பேருக்கு வந்ததுக்கப்புறம் நான் லைவில் வீடியோஸ் அப்டேட் பண்ணுறேன். இது என்னுடைய ஃபேஸ்புக் சேனல், ஃபாலோ பண்ணிக்கங்க. ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுங்க, நான் அதில் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து நான் போஸ்ட் அப்டேட் இதில் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பார்த்தீங்கன்னா crude oil டெய்லி சார்ட். இந்த லைன்லேருந்து இந்த லைன் வரைக்கும் 1 month சார்ட்டோடைய எல்லா டேட்டாவும் வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே ஒரு பை என்ட்ரி கிடச்சிருக்கு, பட் ஹையை பிரேக் பண்ணல. திருப்பி நம்மளுக்கு ஒரு செல் என்ட்ரி கிடச்சிருக்கு. இந்த செல்லு பார்த்தீங்கன்னா 78.22 78.20 நம்ம பை என்ட்ரி எடுத்திருப்போம். இங்கே ஒரு பை என்ட்ரி, இந்த பை என்ட்ரி நம்ம எடுத்துருக்க மாட்டோம். 78.20 வாங்கிட்டு கிட்டத்தட்ட 65.50 இங்கே ஒரு நம்மளுக்கு 13 ரூபா நம்மளுக்கு ப்ராஃபிட். அப்படின்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு $130 வந்து 0.01க்கு இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா $8 தான் ஃபியூச்சரில் நம்மளுக்கு அங்கே ஃபாரெக்ஸில் கொடுப்பாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டே அவ்வளோ $10 தான் வரும், நல்ல ப்ராஃபிட். ஆனால் அந்த $10 வச்சு நம்ம ட்ரேட் பண்ணாலும் முடியாதது. ஏன்னா ஒரு $100 இருந்தால் தான் நம்மளுக்கு லாஸ் ஆனாலும் திருப்பி ரிகவர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இங்கே ஒரு $13 நம்மளுக்கு ஒரு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. நான் சொல்கிறது மினியில். மெகாவுக்கு போயிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட $1300 நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். அதாவது வந்து இது 1 month கிட்டத்தட்ட இங்கிருந்து 13 ஆகஸ்ட் 2024 இருந்து கிட்டத்தட்ட ஒரு 10ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட 1 month நீங்கள் ஹோல்ட் பண்ணால் தான் இந்த ப்ராஃபிட் நம்ம எடுக்க முடியும். அடுத்தது ஒரு செல் என்ட்ரியும் கிடச்சிருக்கு. இந்த செல் என்ட்ரியில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 76.14 நம்ம 76ல் வாங்கியிருந்தோம்னால 65 கிட்டத்தட்ட நம்மளுக்கு இங்கிருந்து ஒரு $11 ப்ராஃபிட். கிட்டத்தட்ட இங்கே ஒரு $110, இங்கிருந்து ஒரு $180 தான் நம்மளுக்கு ஒரு பெரிய ப்ராஃபிட் வந்து 1 monthல நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஒரு ஜாக்பாட் கால்ஸ். நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு அக்டோபரில் ஒரு பை என்ட்ரி கிடைச்சிருக்கு. 74.60 நம்ம எடுத்திருந்தோம்னா 78.77 கிட்டத்தட்ட நம்மளுக்கு $4 ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. கிட்டத்தட்ட வந்து ஒரு $40. மெகாவில் $400 பக்கம் ப்ராஃபிட் கிடைச்சிருக்கோம். இங்கேருந்து நம்மளுக்கு ஒரு செல் என்ட்ரி கிடச்சிருக்கு. இந்த செல் என்ட்ரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கேலாம் நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ் கிட்ட இருக்காது. ஏன்னா இது ஸ்டாப் லாஸ் நம்ம இங்கே கொடுத்துருப்போம், இல்லை இங்கேருந்து $1 நம்ம ஸ்டாப் லாஸ் கொடுத்துருப்போம். ஸோ நம்ம ஸ்டாப் லாஸ் ஒன்றா ஹிட் ஆகலை. இங்கே நம்ம செல் என்ட்ரி எடுத்திருந்தோம்னா $71.91 71.90 இருந்திருந்தோம்னா கிட்டத்தட்ட 69 66 69 67னாலே நம்ம கொஞ்சம் மேலே 67 வச்சுருந்தாலும் இங்கே 71 கிட்டத்தட்ட நம்மளுக்கு $5 பக்கம் நம்மளுக்கு ப்ராஃபிட். அடுத்து $50 பக்கம் ப்ராஃபிட், $5 நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. இங்கே ஒரு பை என்ட்ரி, இது ஸ்டாப் லாஸ் ஆகிருக்கும். மறுபடியும் இதே லெவல்ஸ் வந்து ஒரு செல் என்ட்ரி கொடுத்துருக்குறாங்க. இந்த செல் என்ட்ரி 70.14 நம்ம 70 எடுத்திருந்தாலும் இது ஒரு 77னாலும் நம்மளுக்கு ஒரு $4 ப்ராஃபிட், $40 பக்கம் ப்ராஃபிட் மினியில். மெகாவில் $400. நான் 1 2 3 4 5 6 டேஸில் வந்து நமக்கு $400ங்கிறது பெரிய ப்ராஃபிட்டு. பட் அந்த அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டும் அது தேவை. $200 மேலே இன்வெஸ்ட்மெண்ட்டும் நம்மளுக்கு அதில் வேணும். இது ஒரு பை, இதை ஹையை பிரேக் பண்ணால் பை, இந்த பை எடுக்கல. இது ஒரு செல், இந்த செல்லு லோவை கிராஸ் பண்ணால் நம்ம செல் எடுக்கலாம். 68.85 68.80 எடுத்திருந்தோம்னா 67 கிட்டத்தட்ட நமக்கு $1.85 நம்மளுக்கு இங்கே ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. நம்ம இங்கே ஒரு பை எடுத்திருப்போம். இந்த பை நம்மளுக்கு வந்து கண்டினியூஸாக மேலே போயிருக்கு. இந்த ஸ்டாப் லாஸ் நம்மளுக்கு ஹிட் பண்ணலை. நம்ம ஒரு பை எடுத்திருப்போம் 70.54 70.60னே வைங்க. 70.60னா 80.75 கிட்டத்தட்ட நம்மளுக்கு இங்கே $10 $100 மினிலையும் மெகாவில் $1000 நம்மளுக்கு ப்ராஃபிட். இங்கே ஒரு பை எடுத்திருப்போம், இதுவும் நம்மளுக்கு $1000 ப்ராஃபிட், இதுவும் $1000 ப்ராஃபிட். மொத்தம் நம்மளுக்கு 3 பை 1 2 3 செல்லு எடுக்கவே இல்லை. அப்போ நம்ம கிட்டத்தட்ட இந்த 1 monthல மட்டும் $30,000 மெகாவிலையும் மினியில் $300 நம்ம இங்கே ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு செல் என்ட்ரி. இந்த செல் என்ட்ரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 72.55 72.50 எடுத்திருந்தோம்னா 65.20 கிட்டத்தட்ட நம்மளுக்கு இங்கே $7 ப்ராஃபிட்டு. மெகாவில் $700 நம்மளுக்கு ப்ராஃபிட். இன்னும் ஒரு செல்லும் இருக்குது. இந்த செல்லுக்கும் நம்ம எடுத்திருந்தோம்னாலும் கிட்டத்தட்ட ஒரு $6 நமக்கு கீழே இருக்குது. $60 $600 கிட்டத்தட்ட இங்கேயே ஒரு $1000 பக்கம் இந்த மந்த் ப்ராஃபிட்.
மேக்ஸிமம் 1 மந்த் $1000 நம்ம நீட்டாக எடுக்கலாம். எந்த அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டு நம்மளுக்கு தேவை. இந்த பை நம்ம எடுத்துருக்க மாட்டோம், மேலே ஹை பிரேக் ஆகலை. இப்போ இங்கே ஒரு ஹை நம்மளுக்கு பிரேக் ஆகிருக்கு. இந்த ஹையிலேருந்து பார்க்கலாம் 70.35 70.40 எடுத்திருந்தோம்னா 71.40 கிட்டத்தட்ட ₹1.60 நமக்கு மேலே போயிருக்கு. இது ஒரு நல்ல ப்ராஃபிட்டு தான். இதிலே க்ளோஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஹோல்ட் பண்ணுறோன்னா ஒரு லாட்டை போட்டு நம்ம இந்த மாதிரி பெரிய ஹியூஜ் ப்ராஃபிட் வரைக்கும் ஹோல்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செல் என்ட்ரி. இந்த செல் என்ட்ரி இங்கே தான் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. நம்ம இங்கேயும் எடுக்கலாம், ப்ளஸ் நம்ம எடுக்கலின்னு கிடைக்கும், நம்ம இதையும் இந்த செல்லையும் கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த செல்லை நம்ம எடுத்துக்கலாம். 66.55 கிட்டத்தட்ட நம்மளுக்கு ₹10 4 நாள் நம்மளுக்கு ப்ராஃபிட்னா $100 மினிலையும் $1000 மெகாவிலையும் நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது ஒரு பை என்ட்ரி. இது ஒரு ஹையை பிரேக் பண்ணணும். இங்கே தான் நம்மளுக்கு பிரேக் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு இந்த ஸ்டாப் லாஸ் வந்திருக்கணும். இந்த ஸ்டாப் லாஸ் நம்மளுக்கு ஹிட் ஆயிருக்கு. இந்த பையை நம்ம ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கு. இந்த செல்லு நம்மளுக்கு பார்க்கலாம். இப்போ 62.75 62.70 எடுத்திருந்தா கிட்டத்தட்ட நமக்கு ₹1.10 இங்கே ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. இது நம்ம க்ளோஸ் பண்ணலாம், இல்லை சின்ன லாஸ், இங்கே ஒரு லாஸ், இங்கே ஒரு லாஸ், ரெண்டு சின்ன லாஸ். மூணாவது என்ட்ரி நம்ம ஒரு ஜாக்பாட் கால் 64.74 கிட்டத்தட்ட நமக்கு $14 நம்மளுக்கு ப்ராஃபிட். அதாவது $1,400 ப்ராஃபிட். மினிக்கு வந்து $140 ப்ராஃபிட். இது பெரிய நம்மளுக்கு ப்ராஃபிட். அடுத்து இந்த செல் என்ட்ரி எடுத்துருக்க மாட்டோம், இந்த பை என்ட்ரி எடுத்துருக்க மாட்டோம், இந்த செல் என்ட்ரி எடுத்துருப்போம், ஒரு சின்ன ஸ்டாப் லாஸ். அடுத்து இந்த பை. இங்கே 4 சிக்னல் வந்திருக்கு, 2 சிக்னல் தான் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு, 2 சிக்னல் வந்து நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆகலை. இந்த செல்லும் கன்ஃபார்ம் ஆகலை, இந்த பையும் கன்ஃபார்ம் ஆகலை. அடுத்தது இந்த பை பார்த்தீங்கன்னா பை எடுத்திருப்போம் 66.80 67 68 69 80 கிட்டத்தட்ட நம்மளுக்கு ₹2.89 நம்மளுக்கு ப்ராஃபிட். நல்ல ஒரு ப்ராஃபிட். இது ஒரு சின்ன லாஸ். கேண்டில் பார்த்தீங்களா, சின்ன கேண்டில். இது ஒரு சின்ன லாஸ். இது ஒரு பை எடுத்திருப்போம் 67.50 68.50 கிட்டத்தட்ட நமக்கு ₹1 இங்கே ப்ராஃபிட் வந்துருச்சு. இங்கே நம்ம செல் என்ட்ரி எடுத்திருப்போம் 66.20 கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு $50 தான். அதனால் இது சின்ன ஒரு லாஸை கன்சிடர் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் இங்கே ஒரு பை, இந்த செல் எடுத்திருக்காது. இந்த பை ரெண்டுமே நம்ம சேமாக ஒரே ப்ரைஸில் தான் வந்திருக்கு. இந்த பை பார்த்தீங்கன்னா 67.30 எடுத்திருப்போம். கிட்டத்தட்ட நம்மளுக்கு $3.90 இதுக்கு நம்மளுக்கு ப்ராஃபிட். அதாவது வந்து $39 நம்மளுக்கு $390 வந்து மெகாவுக்கு ப்ராஃபிட். இந்த செல்லு நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகலை. இப்போ இதோடைய பை பார்த்தீங்கன்னா 67 68 எடுத்திருப்போம். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு $3.30 ப்ராஃபிட்டும் மெகாவில் $300 ப்ராஃபிட்டும் வந்திருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு செல் என்ட்ரி இருக்குது. இந்த செல் என்ட்ரி பார்த்தீங்கன்னா 65.93 62 கிட்டத்தட்ட நம்மளுக்கு இங்கே $3 நம்மளுக்கு ப்ராஃபிட். $300 மெகாவிலையும் $30 மினிலையும் ப்ராஃபிட் வந்திருக்கும். இன்னும் செல்லில் தான் இருக்குது. நெக்ஸ்ட் கால்ஸ் வரும்போது நான் கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இதுதான் நம்மளுக்கு டெய்லி சார்ட்டோடைய பொசிஷனல் ட்ரேடிங். இது வந்து எனக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சஜஸ்ட் பண்ணார். பொசிஷனல் ட்ரேட் நிறையா பண்ணுறாங்க, அவங்களுக்காக வீடியோ போடுங்கன்னு. அதுக்காக தான் நான் போட்டிருக்கேன். பாருங்கள், நெக்ஸ்ட் டைம் நம்மளுக்கு எந்த மாதிரிலாம் என்ட்ரிஸ் வருது நான் லைவ்ல அப்டேட் பண்ணுறேன். 50 சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக் நம்ம வீக்லி சார்ட்லையும் டெய்லி சார்ட்லையும் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீக்லேருந்து எப்படி மூவ்மெண்ட் ஆகுதுன்னு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.